நம்மளோட பாரம்பரிய ஒரு ஃபேமஸான ஸ்வீட் அப்படின்னா எல்லாரோட மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது பால் பாயாசம் தான். அதுவும் அந்த பால் பாயாசம் தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும்போது அது இன்னமுமே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த க்ரீமியான பால் பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க் வந்து எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 1/2 லிட்டர் தான். இந்த 1/2 லிட்டர் மில்க்கை வந்து இப்போ நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையாவும் வந்து ஆட் பண்ண வேணாம். 200 ml அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுகரும் ஆட் பண்ணுவோம், அதுவும் வந்து தண்ணி விடும். தென் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறோம், அதுவும் தண்ணி ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். தென் க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னாவே பாலில் வந்து அதிக தண்ணி கலக்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இது வந்து நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வருது. நம்ம உடனே அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா பால் வந்து சீக்கிரம் பொங்கிடும். இப்படி வந்து ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இங்கே நான் ஜவ்வரிசியே ஒரு 1 hour வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து குட்டி ஜவ்வரிசி, அதனால் வந்து இது கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. குழந்தைங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஜவ்வரிசியில் நிறையா டிஷ் வந்து செஞ்சு கொடுங்க. இந்த ஜவ்வரிசி வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இப்போ வளர்கிற ஸ்டேஜிலேருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஜவ்வரிசியில் டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட போன்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வரும். இப்போ ஒரு பிறந்த குழந்தைங்க 6 மாதத்துக்கு அப்புறம் சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜவ்வரிசி கஞ்செல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. காரணம் வந்து அதில் குழந்தைங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த ஜவ்வரிசி கஞ்செல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஜவ்வரிசி அதிலேயே இப்போ பால்லையே போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இது பால்லையே நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளார வந்து பாயாச சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். நமக்கு கடையிலேயே பாயாச சேமியான்னு விற்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் விற்பாங்க, இல்லைன்னா நீளமாக விற்பாங்க. அந்த நீளமாக வச்சு தான் நம்ம குட்டி குட்டியாக இப்படி உடச்சி போட்டு நம்ம வந்து இதில் நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா இந்த சேமியா வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், இல்லைனா கருகிடும். அதனால் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து இந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வந்து நம்ம இந்த பால்லையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவும் சரி, அந்த ஜவ்வரிசி எல்லாமே இந்த பால்லையே நல்லா வேகட்டும். நல்லா வேகிற அளவுக்கு பாலை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. பால் வந்து பொங்கிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா பால் டக்குன்னு வந்து பொங்கிடும். அதனால் கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். பால் வந்து எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு க்ரீமியாக வந்து பாயாசம் வந்து நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. நான் இங்கே ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பாயாசம் ஒரு 1/2 லிட்டர் மில்க்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இன்னும் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னமும் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து கம்மியாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது, கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அது பால் பாயாசம் நல்லா இருக்காது. பட் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பட் இது வந்து நார்மலான ஒரு ஸ்வீட்டில் வந்து கரெக்டாக இருக்கும் 100 கிராம். இப்போ இந்த சுகரும் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பாயாசம் வந்து கொதிக்கட்டும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பட் நமக்கு இன்னமுமே கொஞ்சம் வந்து கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? பட் நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிச்சுது அப்படின்னா பாயாசம் சாப்பிட்றதுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டோம். யாருக்கு ஆஃப்டர் மீல்க்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு எங்கள் வீட்டில் எங்கள் 2 பேருக்குமே வந்து
சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி முந்திரி வந்து அந்த சேமியாவை வறுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடாயிலேயே வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேமியாவை வந்து ஆட் பண்ணி வறுத்துருக்கலாம். பட் நான் மறந்துட்டேன். நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா சேமியா வறுக்கிறதுக்கு முன்னாடி முந்திரி வந்து வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி வந்து வறுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியை வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுருந்தேன். நெய் வந்து காஞ்சதும் ஒரு 10 முந்திரியை வந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த சைடு வந்து பால் வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். சைட் பை சைடு வந்து முந்திரியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் வந்து நம்ம அந்த பால்லையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், செம்ம க்ரீமியாக இருக்கும். இந்த அளவுக்கு சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு பால் பாயாசம் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.